ஹலோ மீன்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் இல்லஸ்ட்ரேஷன் 16 பார்க்குறோம். ஆல்ரெடி வந்து 1 to 14 வந்து ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல்லையும் 15th வந்து இதே சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் பாதி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த சாப்டர்ஸோடது. கார்ப்பரேட் அகாடமியில் பாதி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு சேனல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ ஃபார் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேருக்கோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? இப்போ சம்முக்குள்ளே போகலாம். illustration 16 ஓடுது. டேனியல் கம்பெனி லிமிடெட் issued 30,000 equity shares of 100 each at a premium of 20 per share. ஓகேவா? 30,000 ஷேர்ஸ் ரைஸ் பண்ணுறோம். நம்மளோடதுன்னு வச்சுக்கோங்க. பெர் ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 rupees ப்ளஸ் ப்ரீமியம் ஒரு 120 rupeesக்கு ரைஸ் பண்ணுறோம். நான் அப்ளிகேஷன் வந்து 20 rupeesம் அலாட்மெண்ட் வந்து 40 rupees இந்த டேட்டில் இன்க்ளூடிங் ப்ரீமியமோட பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் கால் வந்து 30 rupees, ஃபைனல் கால் 30. இப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள். 60, 40, 100, 120 வந்துருச்சா? ஸோ இப்போ அலாட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு 40 rupees அப்படிங்கிறது என்னங்க, இங்கே ப்ரீமியம் 20 இருக்கா? அப்போ 20 + 20. ஓகேவா? அலாட்மெண்ட் பண்ணி 20, ப்ரீமியம் ஒரு 20, அதோட சேர்த்து தான் 40 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த கம்பெனி ஆர்டிகல்ஸ் ப்ரொவைடட் ஃபார் 5% per annum இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர். ஸோ லேட்டாக கொடுக்குறவங்களுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் 6% per annum இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ். ப்ரியராகவே வந்து நம்ம இந்த கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால்ஸ் இன் அட்வான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு 6% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. இது வந்து அரியர்னால் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. 6 rupees வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ண சொல்கிறாங்க நம்மளையே. ஆல் த ஷேர்ஸ் வேர் டியூலி அப்ளைட் அண்ட் ஆல் மணி வேர் ரிசீவ்ட் ஆன் த டியூ டேட் எக்ஸப்ட் த ஃபாலோயிங். எல்லாமே ரிசீவ் ஆயிடுச்சு, இந்த கீழே 2 கேட்டகரியை தவறுன்னு சொல்கிறாங்க. த ஹோல்டர்ஸ் ஆஃப் 3,000 ஷேர்ஸ் பே த என்டையர் அமௌண்ட் டியூ அலாங் வித் த அலாட்மெண்ட். அலாட்மெண்ட் டைம்லேயே வந்து 3,000 ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு கால் மணியும் ஃபைனல் கால் மணியும் பே பண்ணிடுறாரு. And a holder of 300 shares paid the amount due on first call with the amount due on second call. ஓகே, இந்த ரெண்டு காலும் நம்மளுக்கு டியூவாக இருக்குன்னு சொல்கிறேன். Cash in respect of interest on calls in arrear or calls in advance was neither received nor paid. So you are required to pass journal entries to record the above transaction. So calls in arrearக்கும் கால்ஸ் இன் அட்வான்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸோட என்ட்ரிஸை நார்மலாக என்ட்ரிஸை போட்டு காமிக்க சொல்கிறாங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 16 பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியரும் கால்ஸ் இன் அட்வான்ஸும் போடணும். அதுக்காக இந்த சம் போடுறோம். இஷ்யூ பார்த்தீங்கன்னா 30,000 ஷேர்ஸு. பர் ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 rupees, ப்ரீமியம் 20 rupees. அப்ளிகேஷன் வந்து 20 rupees, அலாட்மெண்ட் 40 rupees, அதில் வந்து ப்ரீமியம் 20. ஓகேவா? ஸோ அலாட்மெண்ட் அமௌண்ட்டு 20, ப்ரீமியம் 20 rupees. ஃபஸ்ட் கால் வந்து 30 rupees, ஃபைனல் கால் 30 rupees. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரியருக்கு 5% இன்ட்ரெஸ்ட்க்கு சொல்லியிருக்காங்க. 6% இன்ட்ரெஸ்ட் வந்து அட்வான்ஸ் சொல்லியிருக்காங்க. 3,000 ஷேர்ஸ் வந்து அட்வான்ஸ் பே பண்ணுறாங்க அலாட்மெண்ட் டைமில். ஸோ அதே மாதிரி 300 ஷேர்ஸ் வந்து அரியர் ஆகுது ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்மளுக்கு சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ், டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்செப்டை போடுறதுக்கு முன்னாடி கம்பெனியில் வந்து ஸோ உள்ளே வரதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஈஸியாக டெபிட் பண்ணிக்கிறோம். வெளியே போகிறத என்ன பண்ணுறோம், கிரெடிட்டில் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸோட பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இதுதான். ஸோ இது அட்லீஸ்ட் தெரிஞ்சால் நம்ம போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஷேரை நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அப்ளிகேஷன் வெளியே போகுது, அமௌண்ட் உள்ளே வாங்குகிறோம். ஓகேவா? என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/98. இப்போ அமௌண்ட் உள்ளே வந்துச்சுன்னா அதை என்ன பண்ண சொல்லியிருக்கேன், டெபிட் பண்ண சொல்லியிருக்கேன்னா. ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் debtor to share application account. எவ்வளோ ஷேர்ஸுங்க, 30,000 ஷேர்ஸ். பர் ஷேரோட ப்ரைஸ் என்ன சொல்லியிருப்பேன், 20 rupees. ஸோ அப்போ என்ன வரும், 6 lakh. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கட் ஆயிரும். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்.
ஓகேவா எவ்வளோங்க அதே 6 lakh rupees தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இப்போ அப்ளிகேஷனோட என்ட்ரிஸ் முடிஞ்சுது அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அலாட்மெண்ட்டோடது இன்க்ளூடிங் ப்ரீமியமோட நம்ம போடுறோம் ஓகேவா ஸோ இப்போ அலாட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுறோம் அப்ளிகேஷன் இதே என்ட்ரி தான் ரிப்பீட்டடாக வரும் எப்படின்னு பாருங்கள் இதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ டேட் என்னங்க 1/2/98 டேட் கொடுத்தா டேட் போடணும் ஓகேவா இப்போ ஷேர் allotment account data to share capital account to security premium account ஓகேவா செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு 30,000 ஷேரு பர் ஷேரோட ப்ரைஸ் என்ன 40 rupeesன்னு சொல்லியிருக்கோம் அலாட்மெண்ட்டோட அமௌண்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேருக்கு அதோட வேல்யூ எவ்வளோ போகுங்க 30,000 into 20 இங்கே என்ன வரும் 30,000 into 20 ப்ரீமியம் 20 rupees அப்படின்னு சொன்னதுனால ஓகேவா ஸோ அப்போது 33 lakh into 4 அப்படிங்கிறப்போ 12 lakh வருதா இப்போ இங்கே 30,000 into 20 அப்படிங்கிறப்போ 6 lakh இங்கேயும் 30,000 into 620 அப்படிங்கிறப்போ 6 lakh ஓகேவா ஸோ இப்போது நம்ம அலாட்மெண்ட்டுக்கு கால் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ண போகிறோம் ரிசீவ் அப்படிங்கிறது ரெசிப்ட் எங்கே வரும் நம்மளுக்கு பேங்க் உள்ள வருமா அப்போ அமௌண்ட் உள்ள வந்துச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் இது ரெண்டையும் சேர்த்து அலாட்மெண்ட்டில் தான் வருது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் இதோட என்ன இருக்குதுங்க கால்ஸ் இன் அட்வான்ஸ் இருக்கா 3,000 ஷேர்ஸுக்கு நம்மளுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அதையே நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ இது 40 பே பண்ணியிருப்பாங்க அதோட இந்த 60 பே பண்ணியிருப்பாங்க 30 + 30 60 rupees பே பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் 30 rupees + 30 60 rupees ஓகேவா எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குங்க 3,000 ஷேர்ஸ்க்கு 60 rupees அட்வான்ஸ் பே பண்ணியிருப்பாங்க ஓகேவா இங்கே அலாட்மெண்ட் மணி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3,000 into 60 ஓகேவா ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு 1,80,000 வந்திருக்கு அதை ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம் இப்போது அலாட்மெண்ட்டில் நம்மளுக்கு என்னங்க ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் தான் அமௌண்ட் வரல இந்த அமௌண்ட் ஃபுல்லாக வந்துருச்சா ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 into 40 ஃபுல் அமௌண்ட்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஸோ 12 lakh அப்படியே போட்டுக்கலாம் இப்போ அமௌண்ட் இங்கே எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கீங்க இது ரெண்டையும் சேர்த்தி போடணும் ஸோ 13,80,000 ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு கால் பண்ணணும் இல்லையா ஃபஸ்ட்டு கால் எப்போ பண்ணுறோம் 1/5/98 பண்ணுறோம் இப்போ கால் பண்ணுறதுக்கான என்ட்ரி ஆஸ் யூஷுவல் இதே தான் ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓகேவா ஸோ எவ்வளோ வருங்க ஷேர் கேபிட்டலுக்கு ஸோ அதே தான் 30,000 இன்ட்டு எவ்வளோ கால் பண்ணுறோம் ஃபஸ்ட் காலுக்கு வந்து 30 rupees இப்போ என்ன வருங்க நம்மளுக்கு 9 lakh வருமா 9 lakh வரணும் 9 lakh பே பண்ண சொல்லி கால் பண்ணுறோம் ஓகேவா